அன்பான நண்பர்களுக்கும் காதலுக்குரிய கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பின் வழியது உயர்நிலை. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சென்டென்ஸே. இந்த படம் என்னன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்கிற ஒரு விஷயம். இந்த உலகத்தில் விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான். இப்போ இந்த மேடைக்கு நாங்கள் எல்லாம் வரோம்னா மீரா கதிரன் அவர்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பு. நாங்கள் யாரும் பேசணும்னு அவசியமே இல்லை, இங்கே வந்து சேர்ந்துட்டாலே போதும். நான் நிறைய விஷயத்த பாக்யராஜ் சார்ட்டு காப்பி அடிச்சிருக்கேன். முதல்ல நம்மளை பேச கூப்பிட்டா என்ன பேசுறதுன்னு யோசித்தேன். அதில் பாக்யராஜ் சார் ஒரு லீடு கொடுத்துருக்காரு. இங்கே சினிமாவை சுவாசிக்கிறவங்க டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் இயக்குனர் ராம். நான் மீரா கதிரவன் சொல்லுவேன்னு வச்சிங்களா. அவர் மிஸ்டர் ராம் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஹபீபின்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அவசியம் பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலைஞர்கள் இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தை எப்படியாவது சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செய்ய முடியுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே அதில் முயற்சி பண்ணுவோம். மீரா கதிரவன் அந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கிறதுங்கிறது அவருடைய தீவிரமான ஒரு முயற்சி. அதுக்காக நிறைய கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். நேற்று கூட ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர் ஒருத்தர் என்ன பெருமையாக சொன்னார், இவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக படங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் இவர் மாட்டிக்கிட்டார். இல்லாட்டி கமர்ஷியலாக படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். அவர் நிறைய வசதி வச்சுருப்பார், நிறைய காசு வச்சுருப்பாருன்னு. சில பேருக்கு என்ன தோணுதோ, அந்த நம்ம சினிமாவுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறத மீறி இந்த கலையை கொண்டு அழகாக சேர்க்கறதுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. அதை தொடர்ந்து மீரா கதிரவன் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி நடிகர்கள் நடித்த மாதிரியே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரி, அல்ல அந்த ஊருக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரியான ஒரு தோற்றம். அவ்வளவு இயல்பான ஒரு படம். இந்த அன்பை பற்றி நான் சொல்லும்போது, இன்றைக்கி சாயங்காலம் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்விப்பட்டு மனசு ரொம்ப ஒழுங்கி போச்சு. தேனப்பன்ட்ட கேட்டேன், என்ன சார் அவருக்கு ப்ராப்ளம்னு. அவர் சொன்னார், அவருக்கு வசதியெலாம் நிறைய இருக்குங்க, அவர் தனியாக ஒரு ரூமில் மட்டுமே இருப்பார், அவர் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்லைன்னு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன தேவைன்னா அன்பான ஒரு பரிமாற்றம் வேணும். யாருக்கிட்டையாவது அன்பான 4 வார்த்தை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரையும் நெருக்கி தள்ளி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் தூண்டி விட்டுடுது. அப்படி இருக்க நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்று மாலை கூட எனக்கு அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நம்மளே கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு காட்டுறதா மீரா கதிரவனுடைய இந்த படம் வெற்றி அடையணுங்கிறது அவர் இன்னும் தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சாம் சிஎஸ் இந்த படத்தோட ஒன்றிய நல்ல பாடலில் கொடுத்துருக்காரு. மகேஷ் முத்துசாமி நான் சொன்ன மாதிரி இயல்பான ஒரு ஊரை நம்மக்கிட்ட காமிச்சிருக்காரு. கஸ்தூர்ராஜா அவர்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். 1000ல் ஒருவன் ஒரு படம் எனக்கு கிடைச்சதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் மிஸ்டர் கஸ்தூர்ராஜா. எப்போயுமே ஒரு படத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நிறைய அதில் ஏதாவது முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்காக நான் நிறைய அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இயல்பாக தன் மனைவி கிட்ட எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பாருங்கள் எவ்வளோ அர்த்த புஷியாக சிரிக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட மிகையாகவே இல்லைங்க, அவ்வளோ யதார்த்தமாக இருக்கு நடிப்பு. இதை விட வேறு என்ன உதாரணம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கிடையில் எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம ஊர் பிள்ளை போய் எங்கேயாவது பெருசாக சாதிச்சா நம்ம எப்படி பெருமைப்பட்டுக்குவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்காக நம்ம இங்கேருந்தே ஒரு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னா, அது ஒரு ஒன் மேன் ஷோ. தனிப்பட்ட ஒரு மனிதராக அவருக்கு அவ்வளோ பெரிய பக்கபலங்கள் எதுவுமே இல்லாமல், அவர் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல், ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை ஜெயிச்சு இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவர் வரும்போது நான் வரவேற்றேன் அவரை. ஒரு கேரியரோட உச்சத்தில் இருக்க ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்கே வராருன்னு பாராட்டணும்னு சொன்னேன். அதை பற்றி நான் நிறைய எதிர்க்கிறதுக்கெலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கேரியரோட உச்சத்தில் இருந்து சிஎம் ஆகி இன்றைக்கி மத்தியானம் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில் கரெக்டாக 9:30 வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேருக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். 4 நாளைக்குள்ளே இவ்வளோ பண்ணுறாருன்னு. அவர் நிறைய பண்ணோம். இப்போ கமல் சார் கூட பார்த்து ஒரு 6 விண்ணப்பங்களை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு.
சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால், இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க. நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய போராட்டம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் நிச்சயமாக உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை கூட நேசம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது இந்த படத்தோட கருத்துக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மீரா கதிரவனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம். இப்படி ஒரு படத்தை எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது எவ்வளவு கடினமான ஒரு வேலைன்னு எனக்கு தெரியும். இங்கே இவ்வளோ பேர் கூடியிருக்கிறது மீராவுக்காக. நண்பா, காத்திருந்த காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும், இறைவன் ஆசீர்வாதத்தில். ஏன்னா மீராவோட முதல் படத்துலேருந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும் ஏதோ ஒன்று நடந்துடும், ஏதோ ஒரு மேஜிக் நடந்துடும், நண்பன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த படத்தில் அந்த ஆசை நிறைவேறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படைப்பை பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா படம் நான் பார்க்கல, 2-3 முறை கூப்பிட்டாங்க, நான் இங்கே இல்லை. இந்த ட்ரெய்லர்ஸ் பார்த்ததில், அந்த சாங் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக தெரியுது. மீரா கதிரவன் இயக்குனர், சாம் சிஎஸ் இசை, படத்தோட பேர் ஹபீபி. சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய தேசிய ஒருமைப்பாடு படைப்பிலே இருக்குது. இப்போது இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி சாம் சிஎஸோட இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு வேலைக்காரனை பார்க்கவே முடியாது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு என் முன்னாடியே இசையமைத்த ஒரு இயக்குனர். தம்பி வாழ்க, இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் ஐயா எட்டுப்பட்டி ராசா. அப்போல்லாம் கேசட்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க காட்சிகளை. கஸ்தூரி பாண்டியன் உட்கார்ந்து எழுதிட்டுருப்பார். அப்புறம் நம்ம கண்ணனும் இருப்பான். உங்களுடைய உச்சரிப்பை கேட்டு வியந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இரவு மட்டும்தான் வருவேன் அலுவலகத்தில். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு 3 மாதம் தங்கியிருந்தேன் நான். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் சொல்கிற அந்த காட்சிகளை கேட்டு அப்போ தான் சொல்லுவான் பாண்டியன், இந்த மாதிரி 100 கேசட் இருக்கு எங்கள் டேரக்டர்கிட்ட, அத்தனை கதை வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அந்த ஏற்ற இறக்கங்கள், நீங்கள் கோவமாக பேசுகிறது, காதலோடு பேசுகிறது, அன்போடு பேசுகிறது, இது எல்லாத்தையுமே கேட்டு இவருக்குள்ளே இவ்வளோ ஆழமான ஒரு நடிகன் இருக்கானே நான் வியந்திருக்கேன். அதை இப்போ பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷம். இப்போது உங்களை பார்த்தோன்னே தான் ஞாபகத்துக்கு, இந்த ஆஃபீஸில் கோபின்னு ஒரு பையன், ஆத்தா வந்து காசு கொடுக்கும், அவன் சாப்பாடு வாங்கிட்டு வருவான். சாப்பாடும் கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா கையிலையும் கொடுப்பான். போனேன் இப்போது ட்ரை பண்ணு, இங்கேயே சுற்றி வராத, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு இங்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவான். அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. காலம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்கத்திலே தான் இருந்திருக்கோம். உங்களுக்குள்ளே இருந்த அந்த நடிகன் ரொம்ப ஆழமாக இந்த திரைப்படத்தில் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் தொடும். அதற்கு இறைவன் அருள் புரியட்டும். வாழ்வோம், வெல்வோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு இசை வெளியீடு என்பது இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியருக்கான தினம். சாம் சிஎஸ் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். யுகபாரதியின் பாடல்களை கவிதை போல் வாசிப்பதில் அலாலின் ஆட்டமுடையவன் நான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதற்கு அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பற்றி பேசுவது, அலசுவது என்பதெல்லாம் வேறு. இதுபோல் ஒரு மேடையில் கூடி சக கலைஞர்களும் இயக்குநர்களும் எழுத்தாளர்களும் அந்த படத்தை கலந்தாய்வு செய்வதும் கலந்துரையாடுவதற்குமான வாய்ப்பு
மிகவும் குறைவு. ஹபீபியை நான் ஏற்கனவே பார்த்துவிட்ட காரணத்தால் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்திய சினிமாவின் வணிக கட்டமைப்பில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே வருகின்ற மாறுதல்களின் காரணமாக இயக்குநர்களும் கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் ஃபார்முலாக்களையும் ட்ரெண்டுகளையும் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான சினிமா உண்டு. அது நம் வாழ்வியலுக்கு மிக அணுக்கமாக இருக்கக்கூடிய சினிமா. நம் மனதை வருடக்கூடிய, தொடக்கூடிய, பாதிக்கக்கூடிய கதைகளை சுமந்து வரும் சினிமா என்பதை ஞாபகமூட்டுகின்ற ஒரு படம்தான் ஹபீபி. இந்த கதையை எழுதி இயக்கியிருப்பது என்னுடைய நண்பர் மீரா கதிரவன் என்பதில் தனிப்பட்ட முறையிலும் நான் பெருமைப்படுகிறேன். 80களில் வாழ்வாதாரம் தேடி நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய கட்டாயத்திற்கு ஆளாகும் ஆண்கள், அவர்களை பிரிந்து பிரிவாற்றாமையில் தவிக்கும் குடும்பத்தினர் மற்றும் மனைவிமார்கள், இயந்திரமயமாக்கலின் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் கைத்தறி நெசவாளர்கள், கூட்டு குடும்பங்களின் சிதைவு, இவை யாவையும் கட்டி கோர்க்கின்ற அழகான உயிரோட்டமுள்ள ஒரு இளம் பிராயத்து காதல் கதை. இதுதான் ஹபீபி. That doesn't mean this is a dull, dreary, slow-moving film. It's a very entertaining film. ஒரு நல்ல படைப்பின் அடிப்படை தகுதி அதை என்டர்டெயின் செய்ய வேண்டும் என்பது. ஹபீபி is a very entertaining film. ஒரு படத்திற்கு பல பரிமாணங்கள் உண்டு. ஒரு நல்ல படைப்பு என்பது அப்படிதான் இருக்க வேண்டும். அதை ஒற்றை பரிமாணமாக சுருக்குவது என்பது அந்த படைப்பிற்கு நியாயமானதல்ல. இது முஸ்லிம் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட படமா என்றாலாம். இது முஸ்லிம் கதாபாத்திரங்கள், முஸ்லிம் மக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு ஊரை சார்ந்த பின்புலமாக கொண்டிருக்கக்கூடிய படமா என்றால் ஆம். ஆனால் இது முஸ்லிம் அல்லாதாருக்கு அந்நியமான படமா என்றால் நிச்சயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹபீபியில் தெளிவான ஒரு தமிழ் அடையாளம் இருக்கிறது. தமிழ் சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் தொடக்கூடிய, அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய, ரிலேட் செய்யக்கூடிய பொதுவான அனுபவங்களை பேசுகின்ற ஒரு படம். ஒரு தமிழனால் தமிழர்களுக்காக தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த லோக்கல் லைஸ் யூனிவர்சல் என்பதால் இது மொழி கடந்தும் மாநிலம் கடந்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. ஒரு கிராஃப்ட், ஒரு எழுத்தாளனாக மீரா கதிரவனின் கிராஃப்டை நான் ரசித்த இடங்கள் ஏராளம் உண்டு இந்த படத்தில். ஒரு குறிப்பிட்ட காட்சியை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கூட்டு குடும்பத்தில் ஒரு பெரும் சண்டை. எல்லோரும் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்பொழுது உணவு கேட்டு ஒரு வறியவர் வாசல் வந்து குரல் கொடுக்கிறார். கஸ்தூரி ராஜா சார் மிக பிரமாதமாக நடித்திருக்கக்கூடிய ஒரு காட்சி அது. இந்த சண்டைக்கு நடுவில் அப்படி ஒரு இடைச்சல்கள் தேவையா என்றால் தேவை இல்லைதான். ஆனால் அந்த மனிதர் வந்து ஐயா உணவு வேண்டும் என்று கேட்கும் பொழுது சண்டையை நிறுத்திவிட்டு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் சொல்வார்கள், ஐயா இன்று உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். இன்றைக்கு அந்த ஊரில் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாழ்வியலை, ஒரு பண்பாட்டை இந்த படம் ஆவணப்படுத்தி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தின் ஆவணமாக ஒரு நல்ல படம் இருக்க வேண்டும். அதற்கான தகுதி இந்த படத்திற்கு உண்டு. இது மாதிரி நிறைய தருணங்கள் இந்த படத்தில் உண்டு. நவநாகரிகமான உடை அணியக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து சமய சார்பின் காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ நாம் ஒரு முன்முடிவுக்கு வருகிறோம் என்று சொன்னால், நாம் ஒரு முன் தீர்மானத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால், ஒரு ஜட்ஜ்மெண்ட் நிலைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், அது அந்த பெண்ணை பற்றிய ஒரு மதிப்பீடு அல்ல, நம்முடைய மனதில் பதிந்திருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் அது. அதே மாதிரி தான் ஹிஜாப் அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து நாம் ஒரு முன்முடிவுக்கு வருவதும். இதில் ஒரு அழகான பெண் கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் மீரா கதிரவன்.
ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் முற்போக்கு பேசுகிறார், முற்போக்கு தலைவர்களை மேற்கோள் காட்டுகிறார். தன்னுடைய உட்பியோடு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறார். அந்த ஆண் மெனு கார்டை வாங்கி பார்த்துவிட்டு தனக்கு வேண்டியவற்றை ஆர்டர் செய்துவிட்டு கார்டை திருப்பி கொடுத்து விடுகிறான். இந்த பெண் அந்த கார்டை வாங்கி தனக்கு வேண்டிய உணவுகளை தெள்ளத் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஆர்டர் செய்கிறார். இது மாதிரி சின்ன விஷயம் முதற்கொண்டு அடிப்படையான வாழ்வியல் விஷயங்கள் வரைக்கும் தன் சார்ந்த எல்லாவற்றிலும் தானே முடிவெடுக்கின்ற ஒரு அறிவுத்திறன் படைத்த ஒரு பெண்ணாக அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ மீரா. என்னவோ தெரியவில்லை, எனக்கு இயக்குனர் தாமிராவின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னோடு நெருங்கி பழகியவர், என்னை ஒரு நடிகனாக ஆக்கி பார்த்துவிட வேண்டும் என்பதில் பெரிய நாட்டமுடையவர். தன் வாழ்நாள் எல்லாம் நல்ல கதைகளை தாங்குகின்ற சினிமாவை படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். மீரா கதிரவனும் அது போன்ற ஒரு படைப்பாளிதான். மீரா கதிரவன்களும் தாமிராக்களும் லெனின் பாரதிகளும் தொடர்ந்து படம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வரைதான் தமிழ் சினிமா ஆரோக்கியமானதாக இருக்க முடியும். இந்த படத்தை ஆதரிக்க வேண்டியது தமிழர்கள் அனைவருடைய கடமையாகும். சமுத்திரகனி சார் கஸ்தூரிராஜா சாரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். நான் கஸ்தூரிராஜா சாரின் உதவியாளன், அவரிடம் பாடம் பயின்றவன். நிறைய நினைவுகள் இருக்கின்றன அவரை பற்றி நான் பேசுவதற்கும் சிலாகிப்பதற்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். சமுத்திரகனி சார் சொன்னார், தொடர்ந்து கதையில் எழுதி கொண்டே இருப்பார் என்று. அதை நான் நேரடியாக பார்த்தவன். ஒரு ரெக்கார்டரை கையில் வைத்துக் கொள்வார், தொடர்ந்து அதில் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனை ஓட்டங்களையும் கதைகளையும் பதிவு செய்து கொண்டே இருப்பார். இதை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அதை காட்டிலும் முக்கியமாக இசை மெட்டுகளை கோர்க்கக்கூடிய திறமை இயல்பாகவே கை கொண்ட இயக்குனர் அவர். அவர் வாயால் அவர் பாடி அவர் முணுமுணுத்து இசையை பதிவு செய்கின்ற, அதை கேட்கின்ற அனுபவத்தை பெற்றவன் நான். நாம் இன்று வரைக்கும் பாராட்டுகின்ற, இன்று வரைக்கும் சிலாகிக்கின்ற பல ஹிட் பாடல்கள் அவருடைய இசையில் வந்தவை. ராகுலை பற்றி ஒரு வார்த்தை. பொதுவாக ஒரு படம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை, ராகுல் வந்திருக்கிறாரா இங்கு, வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை தெளிவாக துல்லியமாக தீர்மானிக்கக்கூடிய நபர்களில் அவர் ஒருவர். அவர் இந்த படத்தை வெளியிடுவதற்கு முன் வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பலம் என்று நான் கருதுகிறேன். மீரா கதிரவனும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அத்தனை பேரும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். சில இயக்குநர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கொஞ்சம் வியப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்து முதல் படம் பண்ணியாச்சு, அடுத்த படம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும் எப்பயுமே. இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட அடுத்த படத்துக்கான விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணும்போது, ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த படங்கள் மாதிரி சில படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணால் ஜெயிக்க முடியாது, அப்படி பண்ணால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த விழாவுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, கிராஃப்ட் கம்மியாக இருக்கானா கிடையாது, ஃபிலிம் சென்ஸ் கம்மியாக இருக்கானா கிடையாது. அவங்களால நினச்சா என்ன வேணால் க்ரியேட் பண்ண முடியும், என்ன வேணால் எழுத முடியும். ஆனால் இப்படி ஒரு படம் தேவை அப்படின்னு அவங்கள வருத்திக்கிட்டு எடுத்து கொடுக்குற இயக்குனர்கள் இருக்கிற இந்த மேடையில் நான் நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன நீங்கள் கூப்பிட்டு இந்த இடத்துக்கு. அப்படி வந்தவங்க தான் நான் பார்க்கும் பொழுது, நான் யாரெல்லாம் பார்த்து யார் மாதிரிலாம் படம் எடுக்கணும் அப்படின்னு யோசித்த அத்தனை இயக்குனர்களும் அத்தனை டெக்னீஷியன்ஸும் இங்கே இருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களோட இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது. மீரா கதிரவன் சாரோட ஸ்பீச்சுக்கு நான் ரொம்ப ஒரு பெரிய ஃபேன். நான் அவர் எப்படி எவ்வளோ அழகாக பேசுவாரோ, எவ்வளோ கருத்துக்களை முன்வைப்பாரோ. இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஷாட் கூட தியேட்டருக்காகவோ வணிகத்துக்காகவோ எழுதின ஒரு ஃபீல் எனக்கு வரல.
அந்த கதைக்கு என்ன தேவையோ அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அது அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்க்குறேன். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு மெனக்கடல் இருக்குது. இது இந்த படம் அவசியம், இந்த படம் தேவை அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எடுத்து அதை வெளியிட்ட ஒரு உணர்வு எனக்கு அவர் கடத்தியிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி இந்திய அரசியல் சூழலில் இது மாதிரியான திரைப்படங்கள், ஒரு திரைப்படம்ன்றது ஒரு 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 சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்கும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி சூழலில் இது ரொம்ப முக்கியமான படம். இது கண்டிப்பாக வெளியில் வரணுன்றதுக்காக தான் எல்லோரும் வந்திருக்காங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது சாம் சிஎஸ் அவர்கள், அவருக்காகவும் ரொம்ப முக்கியமாக நான் வந்திருக்கேன். ஏன்னா சாம் சிஎஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்கும், அவர் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவார், இல்லை இந்த மாதிரி மியூசிக் தான் பண்ணுவார்ன்ட்டு. ரீசெண்டாக என்னோடய அடுத்த படம் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு, கராத்தே பாபு. அவர் ஒரு 3 மியூசிக் டைரக்டராக எனக்கு தெரியாது, தமிழ் தெலுங்கு மலையாளம்ன்ற மாதிரி 3த்துக்கும் 3 ஆளாக அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. சில இடங்களில் நானே வந்து கொஞ்சம் ஓவராக போகலாம் அப்படி இப்படிலாம் பேசும் பொழுது அவர் என்னோடய படத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினாருன்னு நினைக்கிறேன். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில், இல்லை தலைவா எனக்கு இந்த படம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்றதை எனக்கு அவர் சொல்லும் போது தான் எனக்கு சில விஷயங்கள் சில இடங்கள்லாம் புரியும். திடீர்னு கிளாஸ் எடுப்பார், இந்த இடம் இப்படி இருக்குது தலைவா, நீங்கள் பாருங்கள் இது பண்ணியிருக்கீங்க, இந்த இடம் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு செகண்ட் ஒரு 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 பி ஒரு 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 ட்ராக், ஒரு செகண்ட் இந்த பக்கம் போனால் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், இந்த பக்கம் வந்தால் என்ன க்ரியேட் பண்ணுன்றதெல்லாம் எனக்கு சொல்லுவார். எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ரூட்டடாக சாங்ஸ், அவர் பார்க்குறதுக்கு ஏதோ ராக் ஸ்டார் மாதிரி பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிருக்காரு, ஆனால் அவ்வளோ ரூட்டடான மியூசிக் வச்சுருக்காரு. அது இந்த படத்தில் ரொம்ப க்ளீனாக தெரியுது. கராத்தே பாபுன்னு எனக்கு தெரியும்னு நம்புகிறேன். அவருக்காகவும் வந்திருக்கேன், மற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமான படம்ன்ட்டு மட்டும் எனக்கு புரியுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படத்தை பார்க்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த வாழ்வியல் தமிழ் சினிமாவில் அதிகமாக வரதில்லை. இஸ்லாமிய சொந்தங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்க ஒரு சூழல். அது இங்கே மலையாளத்தில் நிறைய பார்க்குறோம், தமிழில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கேண்டா வருதே தவிர என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்காங்க, அவங்களாம் பார்க்கும்போது அது என்னால் நிறைய இடங்களில் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அவ்வளோ அழகாக அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். அவங்க என் பேரை மாற்றி சொல்லிட்டாங்க, சேரன் அப்படின்னு. என் பேர் சம்சுதீன். நேற்று நைட்டில் இருந்து நேற்று தான் நான் ஹபீபி படம் பார்த்தேன். என் பேரை நான் சம்சுதீனாக நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே, அந்த உறவுகளுக்குள்ளே, அந்த கல்ச்சர், அதுக்குள்ளே நான் அப்படியே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னால் அந்த படத்துலேருந்து வெளியே வரவே முடியல. எனக்கு எப்போ பார்த்தாலும் எல்லோரும் தொப்பியோடு இருக்காங்க, தாடியோடு இருக்காங்க, புர்காவோடு இருக்காங்க, எல்லாருமே எனக்கு அப்படியே தெரிகிறாங்க. நான் முதல் முறையாக என் கிரெடிட்ஸ் ரோலிங் டைட்டில் போகும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட பேர்களையும் படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது. நல்ல படம். இது வெற்றி அடையணும், கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில் இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாமல் இதுதான் படம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. இதுதான் படம். இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. லைட் ஓகேயா? நோ 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 ஃப்ளோ கெட்டு போச்சு. சரி. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, ஒரு இயக்குனர், நான் நிறையா படங்கள் பார்க்குறேன், நிறையா நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, நிறையா நல்ல இயக்குனர்கள் உருவாகியிருக்காங்க. தங்கலான் பார்க்கும்போது நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ பேசினேன் அந்த உழைப்பை பற்றி. ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு கதைக்குள்ளே இவ்வளவு இன்வால்வ் ஆகி, இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளோ இயல்பாக உருவாக்கி, ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமாக மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளே உள்ளே போக வைக்கிறதுக்கு அந்த மீரா கதிரவனோட உழைப்பு ஹாட்ஸ் ஆஃப். அவ்வளவு உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம் நம்ம சில படங்கள் பார்ப்போம், ஒரு 10 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க,
பட்ஜெட்லேயே சொல்லுவாங்க 5 சீன் நல்லா எடுங்க சார், மிச்சம்லாம் சுருட்டிருங்கம்பாங்க. ஆனால் அப்படி சினிமா நமக்கு எடுக்க தெரியாது. ஆனால் அதை தாண்டி மீரா கதிரவனோட படங்களில் இது வந்து த பீக், அவரோட பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னா இதுக்கு மேலே அவர் இன்னொரு படம் எடுக்கணும், அது எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த படம் என்னை வந்து அவ்வளவு பிரமிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு நாவல் மாதிரி இருக்குது. அந்த படம் வந்து திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறக்காற்று மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுது, எந்த சீன் மாறுது, எந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, நோபடிஸ் கெஸ். நீங்கள் இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்காக ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம நினைப்போம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வேறு ஒன்று வரும். ஆனால் அதை நம்ம நினச்சதை விட பிரமாதமாக இருக்கும். அவங்க பேசுகிற டயலாக்லேருந்து ஒன்று பிரமாதமாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு வாழ்வியல், 30 வருஷ வாழ்வியலில் ஒரு மனிதன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால் அது 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண்கிட்ட அந்த பெண் எதை தைரியமாக பேசுகிறா, அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை வந்து எந்த இடத்துல வளர்த்துருக்கு. பெண் உரிமைன்னு பேசுகிறோம், பெண் உரிமையை கொடுக்கறதில்ல. பெண்கள் இப்போ அதுவாக எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களே பேசுகிறாங்க. எனக்கு கடைசியில் அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்பா. கைத்தட்டிட்டேன் அறியாமல். ஏன்னா ஒரு பெண் அந்த பேசுகிற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்வில் எங்கே இருந்துச்சு, நம்ம கிராமம் எங்கே இருந்துச்சு, வெளிநாடுகள் போகிறது குற்றம்னு சொல்கிறோம். ஆனால் வெளிநாடு போய் தான் பிழைக்கணுமா, நம்ம ஊரில் பிழைக்க முடியாதான்னு பேசுகிறோம். ஆனால் வெளிநாடு போகும்போது அங்கேருந்து வர்ற பொருளாதாரம் நம்ம நாட்டை, நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு, எவ்வளோ தூரம் இது வந்து நம்மளை வேற ஒரு உலகமாக கொண்டு வந்துருச்சு அப்படின்றத ஒரு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட்டு பார்க்குறேன், ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, எல்லாம் ஓட்டு வீடாக இருக்குது. அப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு உள்ள ஷாட்டை கொண்டு வர்றாரு, அது ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, ஓடுகளே இல்லை, எல்லாம் மொட்டை மாடி வீடுகளாக இருக்குது. எங்கே மாறி இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ள கட்டமைப்பில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ளே நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அது கஸ்தூரிராஜா சார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கார். மிச்சம் எல்லாருமே ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே நம்ம உள்ளே போனது மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரிராஜா சார் உள்ளுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே அவர் பேசுகிற விஷயம், நடக்கிற விஷயம். அவர் நைட்டு பூரா அவர் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணேன். நான் இன்னும் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் தூங்கினாலும் கொஞ்சம் நேரம் முழிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் அவர் இப்போ வந்து சொல்கிறார், நீங்கள் நைட்டு தூக்கத்தை கெடுத்து இன்னும் தூக்கம் வரலன்றார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு டைரக்டர் இப்படி மெனக்கட்டுருக்காண்டான்னு பார்த்து. இந்த டைரக்டர் மெனக்கட்டுறதுக்காக இல்லை, இங்கே வந்து நிற்கணும், இந்த படம் என்ன ஆனாலும் தோளில் நம்மளும் சேர்ந்து சுமக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் போது தான் நல்ல சினிமாக்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கை பற்றி, நம்மளோட வாழ்வியலில் உள்ள பிரச்சனைகள் பற்றி, ஒரு பிரச்சனையை எப்படி சினிமா பேசணும், அதுக்காக கமர்ஷியல் சினிமா வேணாம்லாம் நான் சொல்லலை, அந்த இடத்துக்கே நான் போகலை. ஆனால் இந்த மாதிரி சினிமாக்கள் நம்மளை ஒழுங்குபடுத்தும், நம்மை உணர வைக்கும், நம்ம வாழ்க்கை எதுன்னு சொல்ல வைக்கும், நம்ம வாழ்க்கையில் எங்கே நிற்கிறோம்னு சொல்ல வைக்கும். கடைசியில் ஒரு டைலாக் வரும், 4 செவர் இருக்க வீடு தான் வாழ்க்கைன்னு யார் சொன்னா அப்படின்னு. செத்தே போயிட்டேன் நான். 4 சுவர் இருக்க வீட்டுக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குன்னு யார் சொன்னான்? அருமையான ஒவ்வொரு டயலாக்கும் பிச்சிருப்பார். எல்லா கேரக்டர்ஸும் சொல்கிறேன். ஏதோ கஸ்தூராஜா பேசுகிறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த பொண்ணுலாம் லவ் பண்ணலான்னு தோணிச்சு எனக்கு. வயசு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவ்வளோ அழகு, அவ்வளோ யதார்த்தம், அவ்வளோ சூப்பர், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு இடமும் அந்த பொண்ணும் பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு முஸ்லீம், நான் தான் சொன்னேன், முதல் ஒரு இலக்கியத்தை முஸ்லீமில் எழுதுனது ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க வந்து நாகூரை சேர்ந்தவங்க. எனக்கு அந்த பெண்ணோட கதாபாத்திரம் மாதிரி தெரிஞ்சு இந்த கதாபாத்திரம். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கன்றப்போ அந்த டைரக்டரை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அந்த படத்தை நம்ம வந்து ஏதோ கடந்து போயிடக்கூடாது. நம்மளும் கூட நிற்கணும், நம்மளும் கையை கோர்த்து நிற்கணும், நம்மளும் பேசணும், நம்மளும் வந்து அந்த படத்தை பற்றி கொண்டு போகணும், நம்ம ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பாக தூக்கம் வராது. நேற்று நைட்டில் சுத்தமாக தூங்கலை, 5 மணி ஆச்சு சார். மண்டைகளை நானாக பேசிகிட்டே இருக்கேன், இது எப்படி நிகழ்ந்ததுன்னு. அதுக்கு என்னென்னா ஒருத்தனோட சினிமா மேலே இருக்கிற வெறி, சினிமாவை வந்து அவன் நேசிக்கிற வெறி, அவன் ஒவ்வொருத்தட்டையும் வேலை வாங்கியிருக்க விதம். சாம்சிஎஸ் எங்கே வாட்ஸ்அப் சூப்பராக இருக்கும் உங்கள் மியூசிக். அந்த படத்துக்கு அவ்வளோ உயிரோட்டம் உங்களால் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஒரு படத்துக்கு ரீரெக்கார்டிங் எவ்வளோ முக்கியன்றது உங்கள் இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர்த்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இன்வால்வ் ஆகி ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே, அந்த பேக்ட்ராப்பில் அந்த மாதிரியான ஒரு இசை ரொம்ப வருஷம் ஆச்சு. நான்
ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டெல்லாம் எக்ஸலண்ட், எல்லா பாட்டுமே. இந்த படம் வந்து எல்லாருக்கும் சிறந்த படமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், எல்லாரும் இந்த படத்தை பாராட்டுவாங்க. நான் குறிப்பாக வேண்டிக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் அப்படின்னு வரும்பொழுது நியாயமான உண்மையான ஒரு நல்ல சினிமாவை ஒரு உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சா ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிகைகள் 65க்கு மேல் இந்த படத்தை கொடுத்தே ஆகணும், 65க்கு மேலே கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. அதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறவங்க, பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் நீங்கள் சினிமாவுக்குள்ளே இத்தனை நண்பர்களோட, இத்தனை இயக்குநர்களோட, இத்தனை தயாரிப்பாளரோட கடந்திருக்கீங்க, பழகியிருக்கீங்க, எல்லாரோடையும் கைகோர்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல சினிமாவை உச்சிமுகம்னு நினச்சிங்கன்னா இதில் உள்ள வெறுப்புகள் யார் மேலே இருக்கிறதையும் மறந்துட்டு நீங்கள் இந்த சினிமாவை கொண்டாடியே தீரணும். விமர்சனங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் கொண்டாடுறது தான் இந்த திரைப்படம் இருக்குது, இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இது வந்து ஒரு ஹீரோக்கள் இருக்கிற, ஒரு அறிமுகமான ஆட்கள் இருக்கிற படங்கள் இல்லை. அதனால் எல்லாம் புதுசுன்றப்போ ஒரு போஸ்டரை பார்த்தோன்னா நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு முஸ்லீம் கலாச்சாரம் உள்ள படம், எல்லாம் புதுசாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, யார் சொன்னால் கேட்குறாங்கன்னா, இந்த விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, எல்லா விமர்சனங்களையும் சொல்கிறேன், அதாவது யூடியூப்பில் பண்ணுறவங்க, எழுதுகிறவங்க எல்லாரையும் நீங்கள் எல்லாருமே ஒரு சினிமாவை இத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இத்தனை வருஷம் சினிமாவில் வாழ்ந்துருக்கீங்கன்னா இந்த சினிமாவுக்கு உண்மையாக உங்கள் விமர்சனம் தேவை என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மீரா கதிரவன் வாங்க. நான் இரவு வர 3 முறை கட்டி பிடிச்சிட்டேன், 4வது முறை. பார்த்த மிகச்சிறந்த படங்கள் தமிழில் அப்படின்னு பார்த்தா ஹபிபி நிச்சயமாக முதல் இடத்துல இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் படம் பார்த்து என்னோடய நண்பர்கள் நிறைய இயக்குநர்களோட படம் பார்த்துட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் 1 மணி நேரம் மீராட்ட உட்காந்து பேசினேன். எனக்கு ரொம்ப ஒரு புது சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து நான் பழனி, நான் பிறந்து வளர்ந்தது, என்னோட படித்த நண்பர்கள் யாருமே வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கிடையாது. எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் அப்படின்னா, நான் சினிமாவுக்கு வந்து இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அஸ்லாமும் மீராவும் மட்டும்தான் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள். ஸோ எனக்கு அந்த லைஃப்பை பற்றி சுத்தமாக தெரியாது. எனக்கு அந்த லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து பசிராஜா சார்ட்டு ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், ஹீரோக்கு ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், இது முஸ்லீம் சகோதரர்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம் கிடையாது. இது புதுமையான ஒரு திரைப்படம். இந்துக்கள், இந்து நண்பர்கள், இந்து சகோதரர்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். ஏன்னா இது நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த திரைப்படத்தில், இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. எல்லாரும் ஆதரிக்கணும், இந்த படத்தை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஈஷாவாக இருக்கட்டும், மாளவிகாவாக இருக்கட்டும், உங்கள் பேர் டக்குன்னு வரல, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உண்மையாக தேசிய விருது கொடுக்கணும் அப்படின்னா மீராவுக்கும் பசிராஜா சாருக்கும் தேசிய விருது நிச்சயம் கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து சித்தி கேரக்டர் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நிச்சயம் இந்த படத்தில் ஒரு தேசிய விருது கொடுக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹீரோட்ட நகை கொடுக்குற சீன்லாம் நான் டப்புன்னு அழுதுட்டேன். இது மாதிரி 100 சீன் பார்த்துருக்கலாம், ஆனால் அந்த சீன் வந்து அவ்வளோ வேல்யூபுளாக, அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயம் சிஎம் ஷாமுடைய படங்களில் பெஸ்ட்டு ரீரெக்கார்டிங் இந்த திரைப்படம் தான். அவுட்ஸ்டாண்டிங் பிரதர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி ஒரு கல்ச்சரை, இந்த கல்ச்சருக்குள்ளேருந்து ஒரு மியூசிக்கை வெளியெடுத்து அதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து புஷ்பாக்கெலாம் நீங்கள் ஒர்க் பண்ணதை விட இதில் பல மடங்கு இதுக்கு மெனக்கிட்டுருப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ சவுண்டு வெரைட்டி இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்காத கேட்காத அவ்வளோ சவுண்டுகள் நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்து அதை கோர்த்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நிச்சயம் இந்த திரைப்படத்துக்கு உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கணும்னு நான் மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா உன்னுடைய பெரிய ஃபேன். மீராவை பற்றி எல்லாரும் பாராட்டிட்டாங்க. ஒரு நண்பனாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மறுபடியும் சொல்கிறேன், அந்த கிளைமேட் ஷாட் அப்படி முடிக்காத, உன் காலில் வந்து கேட்குறேன்னு அன்றைக்கே கேட்டேன் நான். ஒரு ஷாட்டாவது எக்ஸ்டெண்ட் பண்ணு. இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறணும். உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும். அவங்களுடைய சப்போர்ட்டு தான் நீ இந்த இடத்துல நின்றுட்டுருக்க. இந்த படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லா உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஹபீபி பார்த்தப்போ
இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பட்டுச்சு. இது ஒரு முதல் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழில் இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபில்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம ஒரு ஒரு முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளே இந்த இவ்வளவு நுட்பமான ஒரு ஒரு ஜெனரேஷ்னல் டிஃப்ரென்சஸையும் ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஈக்குவேஷனையும் அவங்களுடைய கஸ்டம்ஸையும் ப்ராக்டிசஸையும் இந்த அளவுக்கு பதிவு பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபில்ம் நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்குள்ளே அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய இழப்புகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாமுமே இருக்குது. அண்ட் இது ஒரு ஒரு பீரியடுக்குள்ளே இருந்து பேசுகிற ஒரு படமாக இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது இது. அது பேசுகிற அரசியல் அரசியல்னு அது லவுடாக இல்லை. இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா, அது விமர்சனப்படுத்துகிற விதத்திலிருந்து அத்தனையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மீராவினுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அஹெட்டாக பார்க்குறேன் நான் இதை. அவர் இங்கேருந்து இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருந்த ஒவ்வொரு மனிதருமே எனக்கு வந்து ஆர்டிஸ்டாகவே தெரியல, அந்த அங்கே வாழ்ந்த மனிதர்களாகவே தெரிஞ்சாங்க. எனக்கு கஸ்தூரிராஜா சாரை முன்னாடியே தெரியுன்றதால தான் வந்து அவரை நான் வந்து கஸ்தூரிராஜா சார் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவனுடைய அந்த அவருடைய அக்கறைன்ற பேரில் இருக்கிற அந்த ஈகோவும் அதுவும் எல்லாமும் சேர்ந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீராக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ ஆல்சோ. தேங்க்யூ. உங்கள் எல்லாத்தையும் இங்கே பார்க்குறதுல ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா மீரா கதிரவனுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி ஹபீபி அப்படிங்கிற ஒரு ஃபிலிமுக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இதை தயவுசெய்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்கிறீங்க. இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் நாட் பிகாஸ் ஆஃப் தி மீரா, ஃபார் எவ்ரி ஒன். மெயினாக இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்லாம் பற்றி ஒரு முழுக்க ஒரு ஃபிலிம், அவங்களோட வாழ்வியல், அவங்களுடைய யதார்த்தங்கள், அவங்களுடைய நடைமுறை அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ப்ரெசென்ட் பண்ண ஃபிலிமு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ பீயிங் எ முஸ்லீம் எனக்கு ரொம்ப க்ளோஸர் டு தி ஹார்ட்டாக கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ எனக்கு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பீயிங் எ முஸ்லீம்னால இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சாக்கும்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அப்போ என் பக்கத்தில் படம் பார்த்துட்டு இருந்த டைரக்டர் சசிகிட்ட கேட்டேன், ஒரு டைரக்டர் மகிழ்ட்டும் கேட்டேன். அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இல்லை சார், இது முழுக்க இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த வாழ்வியலை தாண்டி, அந்த டீட்டெயிலை தாண்டி இதில் ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு உண்மை இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் தட். ஆக்சுவலி எனக்கு அந்த மூமெண்ட்டே வந்து ஒரு ஃபீல் கிடச்சிது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய டெஃபினெட்லி கோயிங் டு ஹிட் அப் ஈச் அண்ட் எவ்ரி ஆடியன்ஸ் ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு டவுட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தணுங்கிற வரி எனக்கு அன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீரா நானும் ஆக்சுவலி ஃபோனில் வந்து மணிக்கணக்கு பேசுவேன். ஆக்சுவலி மீரா கால் பண்ணுறதுனால என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஒரு 2 hours நீங்கள் பிஸியாக இருவீங்க, அவர் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறாருன்ட்டு. ஸோ வி கீப் ஆன் டாக்கிங், பேசிக்கிட்டே இருப்போம். எஸ்பெஷலி இந்த ஹபீபி பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேசினோம். அப்போ எனக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அண்ட் பெரிய பெயின் என்னென்னா, இந்த படத்தை எப்படி கூட சேர்த்துறது. ரஞ்சித் சார் நிறைய சொல்லுவார், அவங்க படம் நிறைய எடுப்பாங்க, நீளத்தில் ரொம்ப பிரமாதமான ஃபிலிம்ஸ்லாம் எடுப்பாங்க.
அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார், இந்த படத்தை எப்படி கொண்டு சேர்க்க போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த ஃபீல் எனக்கு புரிஞ்சு. இப்போ மீராட்ட சொன்னேன், இந்த படத்தை எப்படி கொண்டு சேர்க்கிறது மீரா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் பார்த்து வாட் அ மூவி மேன், ஃபென்டாஸ்டிக் மூவி அப்படின்னு சொல்லி புகழ்றதில் நோ யூஸ். ரெவென்யூவாக கலெக்ட் பண்ணணும். எவ்வளோ நம்பர்ஸாக இந்த படம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ப்ரெஸ் பீப்புள் தயவு செய்து இன்றைக்கெல்லாம் எப்படின்னா ஃப்ரைடே ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உடனே ரிவ்யூவும் மார்க்ஸையும் ஸ்டார்ஸையும் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க அடுத்த நாள் படம் பார்க்கணுமா வேணாமா. அதனால் தயவு செய்து உங்களுடைய ஸ்டார்ஸும் மார்க்கையும் தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணுங்கள். ஸோ அதில் 4 stars இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பீப்புள் ரெடி டு வாட்ச் த மூவி. சாட்டர்டே சண்டே படம் நல்லா போச்சுன்னா அப்படியே டோட்டல் இந்த படம் பாஸ் ஆகி இதாகிடுது. ஸோ இந்த இவ்வளோ பிரமாதமாக ஒரு எஃபர்ட் போட்டு அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த ஹீரோ பண்ண எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறார். அவன் ஈஸா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறான். அவர் வந்து அந்த டெடிக்கேஷன், அந்த பாடியை வந்து க்ரோனப் பண்ணி அப்புறம் திருப்பி லீன் பண்ணி இது பண்ணி தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான். ரியலி குட்ரா, வெரி நல்ல எஃபர்ட்டு. இதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நடிச்ச ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ். இந்த கேஸ்டிங் வந்து வெரி ஃபென்டாஸ்டிக். அது ரொம்பவும் பிடிச்சது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா சார் கஸ்தூரியா சார் வந்து அமேசிங் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு சார். தனுஷ் சார் இவ்வளோ பிரமாதம் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு உங்கள் டிஎன்ஏலேருந்து தான் வந்திருக்கு. நீங்கள் இவ்வளோ நடிகராக இருக்கிறனால தான் அது ஈஸியாக அவரால் கேரியர் பண்ண முடிச்சுங்கிறது என்னால் 100% சொல்ல முடியும் சார். சரி, உங்கள்கிட்ட நான் பேசலை சார், உங்களுக்கு எனக்கு அறிமுகம் இல்லை, பட் ஆட்ஸ் ஆஃப் சார் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தீங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஒரு முஸ்லீம் ஈஸியாக வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஒரு வேற ஒரு இதில் இருந்து ஒரு டைரக்டர் சொல்லிக் கொடுக்குறத வாங்கிட்டு அதை அப்படியே திருப்பி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஜோப். அது யூ டன் அ வெரி 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 எக்ஸலண்ட் சார். அதுக்கப்புறம் இந்த கம் டு தி பாயிண்ட் சிஎஸ் சாம், நம்ம ஒரே தடவை தான் நம்ம ஃபோனில் பேசியிருக்கோம். என்னோடய இருட்டு 2க்கு அவரை கேட்டேன். அவர் ரொம்ப ஜென்யூனாக வந்து கண்டிப்பாக சார் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னாரு. அப்போ என்னோடய டீசர் ட்ரைலர் அனுப்பிச்சி வச்சேன் அவருக்கு. அவர் அதை பார்த்துட்டு இமீடியட்டாக கால்டு மீ பேக், ஃபோன் பண்ணி சார் இதில் அந்த மியூசிக் டேரக்டர் யார் சார், ஃபென்டாஸ்டிக்காக மியூசிக் பண்ணியிருக்காரு சார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நீங்கள் அவரை வச்சு பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் டெஃபினட்டாக பண்ணுறேன் சார். இருந்தாலும் என்னோடய இது ஒப்பீனியன் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணி அந்த ஜென்யூனிட்டி ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்ஸ் சார். இந்த படத்தை அவர் மாஸுக்கு பயங்கரமாக பண்ணுவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நிறைய படத்தில் ப்ரூவ்ட் சார். பட் ஒரு ஹார்ட் ஒரு ரேட்டடாக ஒரு மெலோ ட்ராமாவோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிமை அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீரா டோல் மீ ஆக்சுவலி டபுள் பாஸ் சிவா வித்தவுட் ரீ ரெக்கார்டிங் பார்க்கும்போது வந்து நிறைய பேரோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் வந்து இந்த படம் பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ரியலி உங்களுடைய ஒரு இது, ஏன்னா சவுண்டிங் ரீ ரெக்கார்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய அந்த ஒரு மாஸ் அப்பீல் இல்லாமல் இந்த படத்தை ஒரு என்ஹான்ஸ் பண்ணி சீன்ஸை ஒரு ஃபீலை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு வெரி குட் சார். ரொம்ப உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த படத்தில் நடிச்சது எல்லா கேரக்டர்ஸுமே அந்த நீங்கள் அந்த எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஷாட்டில் வந்து அவங்க தனி ஒரு ஏஜாக காமிச்சிக்கிட்டு அவங்க அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ நான் கடவுள்கிட்ட தயவுசெய்து வேண்டிக்கிறேன், ப்ரெஸ் பீப்புள் ப்ளீஸ் ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஆக்சுவலி தயவுசெய்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை திருப்பியும் ஒரு ஓடிடியில் தான் இந்த படத்தை புகழும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஒரு நல்ல ஃபிலிம் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே எல்லாத்துக்குமே போயிடும். மீராவோட ஸ்ட்ரென்த்தே தான். அவள் பேர் தமிழரசி பார்த்ததுக்கப்புறம் நான் மீராட் சொன்னேன், மீரா அதுக்கப்புறம் வேற ஒரு டைவர்ட் ஆகி வேறு ஃபிலிம் எடுத்தார். நான் சொல்ல மீரா உங்களோட ஸ்ட்ரென்த்தே இதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளோசர் டு தி ஹார்ட்டாக ஒரு ரியலிசமாக ஒரு ஃபிலிம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதுதான் உங்கள் ஸ்டஃப்பு, உங்களோட டேலண்ட்டு, உங்களோட ஹார்ட் கோர். அதை நீங்கள் தயவுசெய்து பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னால் அதை கரெக்டாக அந்த ஜஸ்ட் கேம் பேக் தி அந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டார். ஸோ அவர் ஸ்ட்ரென்த்து இருக்குது. இது நீங்கள் சப்போர்ட் பண்ணி கமர்ஷியலாக ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபைனலி இ டோல் மீ இந்த மாதிரி ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு ரிலீஸ் பண்ணுறப்போ சின்ன மேஜிக் ஒன்று நடக்கணும். அந்த மேஜிக் வந்து அந்த படம் நல்ல படத்துக்கும் அந்த ரிலீஸ் டைமுக்கும் நடக்கணும். ஹபீபிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் போய் சேரணும். இப்போ பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அப்டேட்ஸாக ஆடியன்ஸே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய படம் ஆக்குறதுக்கு அந்த ரிலீஸை வந்து ஒரு சின்ன மேஜிக் நடக்கணும். அதை டெஃபினட்டாக ராகுல் பண்ணுவாருங்கிறது என்னோட நம்பிக்கை. தயவுசெய்து பண்ணணும். அந்த மேஜிக் வில் பி ஹேப்பன், நடக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன்.
இந்த டீம் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தீங்க. எனக்கும் திருப்பி இந்த மாதிரி ஒரு ரியலிசமாக ஒரு பதிவை பண்ணணுன்னு ஒரு ஆசையை ஏற்படுத்திட்டார் மீரா. தேங்க்ஸ் மீரா, ஐ லவ் யூ லாட். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் ஐம் ஜஸ்ட் வாண்டட் டு விஷ் யூ கேஷ் அண்ட் குரு ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். மாலை வணக்கம். எனக்கு இது ஒரு நடிப்பு சார்ந்த ஆடியோ லான்ச்சிங்கில் ஒரு புதிய மேடை. நான் ஒரு 98லேருந்து அரசியல் மேடையில் பார்த்துட்ருக்குறேன். சினித்துறை மேடை எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சு சினித்துறை சார்ந்த இங்கே பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்கிற மேடை வந்து எனக்கு ஒரு புது மேடையாக தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. நான் இந்த படத்தை பார்க்கல. இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே எல்லாம் பேசும்போது படம் பார்த்த மாதிரியே எல்லாருமே பேசிட்டாங்களே. படத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை சார்ந்த இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக இதில் நெசவாளர்கள் என்ன மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, ஒற்றுமை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, காதலை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படம் குறிப்பாக மீரா கதிரவன் சாரோட படம் வெற்றி அடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா 2007க்கு அப்புறம் நான் படம் பார்க்கல. ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் இந்த படத்தை நிச்சயமாக பார்ப்பேன். இந்த படத்தை பார்த்து எம்டன் மகன் தான் நான் பார்த்த படம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்து, ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது இந்த புகைப்படத்தை பார்த்தேன். நான் ஒரு தேனி மாவட்டத்தில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய உத்தமபாளையத்தை சேர்ந்தவன். நான் சென்னையிலே வளர்ந்துட்டேன். சிறு வயசில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே இந்த புகைப்படம் மூலிமா என் மனசில் வெளிப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சேரன் சார் சொன்னார் சம்சுத்தீன். என் தகப்பனார் பேர் சம்சுதீன். அவங்க 2020 கொரோனாவில் இறந்துட்டாங்க. அதையும் எனக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றது. இந்த படத்தை பார்த்து உங்கள் சினித்துறையிலேருந்தே, ஏன்னா சினித்துறை தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த துறையை சார்ந்தவர்களை, இந்த துறையில் ஜாம்பவான்களை மக்கள் உள்வாங்கி களத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்கள்ட்ட இந்த படத்தை பற்றி சத்தியமாக சொல்வேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறையை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தமிழக அரசாங்கம், ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் உறுதுணையாக இருப்பார் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் பார்க்கும்போது பாருங்கள், அதில் வந்து குரானோட ஆயத்து, மக்கா, மதீனா, இது பார்க்கும்போது இந்த படத்தை எல்லோருமே பார்க்க வேண்டும், பார்க்க தூண்டக்கூடிய விஷயங்கள் இதில் நிறைய இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுணங்களுக்கும். நான் வந்து தொகுதியில் இருந்தேன். நம்ம மீரா கதிரவன் சார் கூப்பிட்ட உடனே மத்தியானம் தான் வந்தேன். நைட்டு கிடைக்கல. ஒரு 9:40க்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் திருப்பி தொகுதிக்கு போகிறேன். ஏன்னா ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உடனடியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதிக்கு போய் மக்களுக்கு அன்றாட தேவைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் அங்கேருந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்காக வந்தேன். இதை தொடர்ந்து அங்கே போகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த படம் மீரா கதிரவன் சார் உருவாக்கிய படம் வெற்றி பெறும். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஹபீபிகள் தான். ஹபீபி அத்தவர்களுக்கும் சலாத்தை சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் இங்கே இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சாரி, நான் இப்போ தான் வந்தேன்.
மீராவுக்காக. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா நாளைக்கு என் படத்துக்கு சென்சாருக்கு அப்ளை பண்ணேன். அந்த வேலையிலேருந்து ஓடி வந்தேன். வேறு யாராவது தான் வந்திருக்கீங்க மீராவுக்காக. ஏன்னா மீராவுக்கும் எனக்குமான நட்பு அது ரொம்ப நேரம் பேசலாம், இங்கே பேச முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்குங்க. மீராவும் நானும் தங்கர் பச்சான் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்க. அது எப்போன்னா அந்த ஃபோன்லாம் வந்ததில்லை, அந்த ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. அதுவும் செகண்ட்ஸில் தான் அந்த ஃபோன் வாங்கினோம், அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அப்போ வந்து கால் பண்ணும்போது காசு அதிகமாக இருக்கும். அவனுக்கு நான் மிஸ்டு கால் கொடுப்பேன், அவன் எனக்கு மிஸ்டு கால் கொடுப்பான். அதில் யார் அந்த காலை அட்டன் பண்ணால் பேசணும் அப்படிங்கிறது இங்கே 2 பேருக்கும் பெரிய போட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் ரிலையன்ஸ்லேருந்து 500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி மோகன் சார் எங்கள் அசோசியேட் டைரக்டர், அவருக்கு அந்த ஃபோன் கிடச்சிருச்சு. அப்போ தான் அவர் தான் எங்களுக்கு அப்போ வந்து அவர் தெய்வம். எப்போ வருவார் ஃபோன் பேசலாம் அப்படின்னு நானும் அவன் இதுவாக இருப்போம். அந்த தென்றல் படம், அது படம் அந்த ஆஃபீஸில் தான் 2 பேருமே ஆஃபீஸ்லேயே தங்கிட்டான். ஏன்னா 2 பேருக்குமே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. தங்கியிருந்த இடத்துல 2 பேருமே வரட்டி விட்டாங்க. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். மீரா என்னை விட அதிகமாக பேசுவான், நல்ல ஊமை குசும்பு வேறு. அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் வந்து கீழே வந்து லிங்குசாமி சாருடைய ஜி படம், மேலே வந்து அமீர் சாருடைய ராம் படம், நடுவில் எங்கள் படம் தென்றல். அப்போ தான் அமீரன்லாம் பார்ப்போம். அவர் மேலேருந்து அப்படியே ஸ்டெயிலில் ஒரு கையை விட்டுக்கிட்டு வருவார் கீழே. எங்களையெல்லாம் பார்ப்பார், இவங்கெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு வந்தாங்கிற மாதிரியே பார்ப்பார். அவருக்கு பின்னால் சசிகுமார் சார் வருவார், அவரெல்லாம் எங்களை முறைக்கிற மாதிரியே பார்ப்பார். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நானும் அவனும் அங்கேயே தங்கி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு ரூமில் போய் தங்கிக்குவோம். அப்படி எனக்கும் அவனுக்கு நட்பு. அதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய சினிமாவை பேசியிருக்கோம், நிறைய இலக்கியங்களை பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கிடையாது, எனக்கு தெரியும் எப்படியும் 7 மணிக்கெலாம் வந்துடுறா அப்படின்னா 8:30 போனாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா இவன் வேலை பார்த்ததை விட ராமு பெரிய வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான், நீ வந்துடணும். அதனால் எத்தனை மணிக்கு போனாலும் நமக்கு பேசுகிறதுக்கு மைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது மீரா 4 வருஷம் ஆச்சு நீ படம் பண்ணி, அதனால் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நீ பெருசாக சம்பாதிச்சது. இத்தனை இயக்குனர்கள், முக்கியமான அத்தனை இயக்குனர்களுமே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்ல படம். எல்லாருமே பேசியிருப்பாங்க, நானும் பேசும்போது அது ரிப்பீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள். இவ்வளவு பெரிய இந்த கல்ச்சரை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வலியை, இந்த மக்களுடைய யதார்த்தத்தை அவ்வளவு அழகாக பதிவு பண்ணியிருந்தான். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நானும் சுசீந்திரனும் தான் இந்த படத்தை பார்த்தோம். 2 பேருமே வெளில வரும்போது கண் கலங்கி போய் தான் நாங்கள் வந்தோம். அப்படி ஒரு படம். அந்த படம் பண்ணும்போது கஸ்தூரி ராஜா சார் தான் மெயின் கேரக்டராக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா அது தேவையில்லாத வேலை அப்படின்னு இந்த வார்த்தை அப்படியே சொன்னேன். ஏன்டா வேறு ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கலையா அப்படின்னு. படம் பார்க்கும்போது சார் இந்த கேரக்டரை தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அதில் நடித்த எல்லாருமே பேர் எனக்கு நான் இதுவும் இல்லை, ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டர் அவங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராக அற்புதமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாம் சார், உங்கள் படத்தில் இருந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு அரபிக் மியூசிக் பண்ணது மாதிரியே இருந்தது. இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களை பற்றி கேட்கும்போது நான் ஒரு மேடையில் சொன்னேன், அது ஒரு மேடையில் சொன்னேன், வாரம் வாரம் உங்கள் படம் வருது சார் அப்படின்னா. அது சந்தோஷமாக தான் சொன்னேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 படம் பண்ணுற மியூசிக் டைரக்டருக்கு எஃப்எம்எஸ்க்கு ஒரு ஆர்ஆரும், தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு ஆர்ஆர் தான் வருது. அந்த மாதிரி தான் மியூசிக் அந்த கடைசி 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வாரம் வந்தாலும் அவ்வளோ சமுத்திரக்கு நான் சொன்னார், நான் சந்தித்த மியூசிக் டைரக்டரில் சிறந்த மனிதன்டா அப்படின்னு சொன்னார். அண்ணா அப்படி வார்த்தைலாம் சொல்ல முடியாது சொன்னீங்கல்ல. விஜய் மில்டன், நீங்கள் எங்கிட்டு சுற்றி வேலை பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இருக்கும். விஜய் மில்டன் சார் இதே வார்த்தையை சொன்னார், உழைப்பாளிடா அப்படின்னார். மீராக்காரன் சொன்னார், மாப்பிள்ளை நான் பண்ணுற டார்ச்சருக்குலாம் மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் ஓடி இருப்பான்டா, அவன் அவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக அவளை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே அந்த மியூசிக் கொடுத்து அந்த ஒரு டேரக்டரோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி மகேஷ் முத்துசாமியுடைய ஒளிப்பதிவு மிக சார் இருக்காரா இல்லைன்னு தெரில, நான் சந்தித்த கேமராமேனில் மிக அற்புதமான மனிதர். இன்றைக்கி நானும் மிஸ்கின் சாரும் அவரை பற்றி ஒரு இன்டர்வியூவில் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்கும், ரோமி பிக்சர்ஸ் ராகுல் முதற்கொண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். மீடியா எல்லாரும் இந்த படத்தை போய் கொண்டு சேருங்க. இது
கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.